சம்பவம் பண்ணிட்டாங்க போலயே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்பீஸை என்ன சொன்னாலும் அவர் திருத்தவே முடியாது அப்படி இன்னொரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அதுவும் என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபேர்வெல் நடந்திருக்கு. அந்த ஃபேர்வெல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2 பேர்த்த மட்டும் வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. அது யார அது எல்லாத்தையும் வீடியோ மொத்தமா பார்த்தா அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா தர்பீஸ், இந்த தர்பீஸை என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் கலாச்சாரம் சரி, அவர் திருந்த மாதிரி தெரியல. அவன் இன்னும் திருந்தலாமா? எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு சொல்லணும். இப்போ ரீசெண்டா சபரினா உள்ள இழுத்து போட்டு சொல்லிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிறப்ப ஓட்டு அவ்வளவு ஓட்டு கேட்டுட்டு இப்போ சபரியா தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு தான் சொல்லணும். இந்த தர்பீஸ் வெக்கமே இல்லையா? தர்பீஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளில வந்துட்டு ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு. இந்த 3 படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ரோலா, இந்த பெட்டரான ரோல் வந்து என்ன வந்து நான் நெக்ஸ்ட் மூவி நடிச்சா நான் ஹீரோவா தான் நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நொட்டிடுவாரு. இந்த 3 மூவில அப்படி என்னதான் ரோலா இருக்கும்? ஒரு வேளை வில்லன் ரோலா இருக்குமோ, ஒரு வேளை ஹீரோ ரோலா இருக்குமோ அப்படின்ட்டு ஏதாச்சும் யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் போட வாய்ப்பே இல்லை தான் சொல்லணும். ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் ரோலா இருக்கும், இல்ல சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு ஹீரோ பக்கத்துல நிக்கிற ரோலா இருக்கும். அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தர்பீஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு நான் எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தான் சொல்லணும். அடுத்த படம்னா ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ ரைட். இதுல பாத்தீங்கன்னா தர்பீஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து 2 வீடியோவே தர்பீஸை பத்தி தான் பேசியிருக்கோம். அந்த தர்பீஸை பத்தி ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொன்றா சொல்லி வச்சிருக்காங்க தான் சொல்லணும். போன வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து காலாவரத்தை பத்தி பேசுறதை பார்த்திருப்போம். காலாவரத்தை பத்தி அதை மட்டும் பேசலாம், நிறைய பேசியிருக்காரு. அது இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம சபரியை பத்தி பேசியிருக்காரு. அது என்ன அப்படி பேசுறாங்க? சபரி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சபரி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருல, எனக்கு உங்களை டாக்டர் திவாகரன் தான் பிடிக்கும், நடிப்பா இருக்க திவாகரன் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாருல. அது வந்து அவர் வந்து ஒரு நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் என்ன அப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, நான் ரொம்ப வளர்ந்துட்டல, அதனால சபரிக்கு பொறாம, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நான் டாக்டர் திவாகர்னா டாக்டருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப நான் ஆக்டர் திவாகர்னா இப்போ வந்து அவரு ஆக்ட் பண்றாரு, நான் ஆக்ட் பண்றேன், நான் போட்டியா இருப்பேன் போல. இப்ப அவருக்கு வந்து நான் வந்து ரொம்ப வளர்ந்துட்டேன், பாப்புலாரிட்டி ஆயிட்டேன், அதனால அவருக்கு வந்து என்ன ஆக்டர் திவாகர் பிடிக்கல அவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தர்பீஸ் சொல்லிட்டு இருக்காரு. தர்பீஸ் அவர் வந்து அந்த நேரத்துல சொல்லல, அவர் வந்து நீ டாக்டர் திவாகரா இருந்தாதான் அமைதியா இருக்க, நீங்க ஆக்டர் திவாகரா மாத்தினா பைத்தியக்கார மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு சபரி. சரி, ஆனா இவர் வந்து இப்படி எடுத்துக்கிட்டாரு, எனக்கு போட்டி அவர் வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தர்பீஸ் வெளில சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவன்கிட்ட சொல்லி யாராச்சும் புரிய வைக்கணும். ஐயோ மாதிரி வந்து நான் வந்து ஒரு 13 மாசத்துல நான் வந்து பாப்புலர் ஆயிட்டனால என்ன வந்து அவர் பொறாமப்படுறாரு. யாருமே தூக்கிட்டு வந்து இங்க டெலிவிஷன் உட்கார வைக்க மாட்டாங்க, யாச்சும் பாப்புலரா நான் தான் கொண்டு வந்து வைப்பாங்க, அதனால என்ன வச்சனால அவர் கொஞ்சம் பொறாம, அதனால எனக்கு டாக்டர் திவாகர் பிடிக்கும், ஆக்டர் திவாகர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்பீஸ். தேவே முடியாது. அதோட இன்னும் சொல்லியிருக்காரு, எல்லா ஆக்டரும் பார்த்தா நான் பார்த்து பொறாமையா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அப்படி நடிச்சு இப்போ வந்து இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே நான் அவங்க என் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா என் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. நான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டார், இந்த பேர் வந்து யாருக்குமே அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஆனா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இப்படி சொல்லியே தான் இப்போ லெமன் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த சம்பவம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பேன் பண்ண போறது, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. லெமன் ஸ்டார் வராங்க, அவன் வராங்க, இவங்க வராங்க, ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. இவர் இப்ப சபரியை பத்தி எப்படி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் கானாவத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவர் ஏரியா அவர் அப்படி, அவர் ஏரியா இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த தர்பீஸ். அதனால நான் அவங்க கிட்ட போய் சரிசமா என்னால மோத முடியாது. அது மட்டுமா தகுதி தரணும் அப்படி சொல்லல, நான் வந்து ரொம்ப இதா சொல்லல, நான் வந்து சொல்றேன் நான் படிச்சிருக்கேன், அவங்க படிக்கல, அதான் இந்த தகுதி தராதரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்பீஸ். நீ என்னதான் சொல்லுங்க, யார் வேணா என்ன சொல்லுங்க, நான் இப்படி தான்டா பேசணும்னு சொல்லி தர்பீஸ் பேசிட்டு இருக்காரு. போக அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானாவரத்தை வச்சு ரொம்ப யூஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சுதான் அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல பாத்துருப்போம். போன வீடியோ பார்க்கவங்க சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நம்ம கானாவரத்தை பத்தி பேசினப்ப ஃபுல்லா வந்து அந்த வீடியோல இருக்கு, வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த தகுதி தராதரம், இந்த படிச்சிருக்கேன் படிக்காதவ இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த தர்பீஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, பிக் பாஸ் இப்ப சீசன் 9ல இருக்க எல்லாத்தோட நான் தான் பாப்புலாரிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா எனக்கும் கனியாகவும் தான் கிளாப்ஸே வந்துச்சு, மத்த யாருக்குமே வரல, நாங்க அப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் தான் டைட்டில் அப்படி தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் அப்படிதான் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு தெரிஞ்சு நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அந்த 40 நாள்ல வெளில வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 40 நாள் வெளில வந்தது உங்களுக்கே தெரியும் எப்படி வெளில வந்துட்டு, நான் உள்ளதான் இருந்திருக்க வேண்டியது, ஆனா ஒரு விஷயத்துக்காக நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்? இப்ப அந்த 40 நாள் வெளில வந்தாருல, இந்த 40 நாள் வெளில வந்த போது அவர் யாரோட ஓட்டிங் லிஸ்ட்ல 4ஆவதா இருந்தாரு. அது எல்லாத்துக்கும் பார்த்து ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப கூட கானாவ டாப் 3ல இருந்தாரு, இவர் வந்து டாப் 4ல தான் இருந்தாரு. இப்பயே ஓட்டிங் லிஸ்ட்ல கானாவத்தை இவர் மேல ஏறிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னால கானாவ நான் தான் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் சொல்லி இன்னமும் கதறிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். யாரும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 வீக் ஓட்டிங்க காட்டியிருக்காங்க. அந்த 4 வீக் ஓட்டிங்க காட்டினவங்க அடுத்த 2 வீக்கோட ஓட்டிங்க காட்டல போல, காட்டி இருந்தாங்கன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும்.
இல்ல இவர் பேசியிருப்பாரு. கண்டிப்பா இவர் பேசியிருப்பாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து கானாத்தை பத்தி இதெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காரு தான் சொல்லணும். இன்னும் இன்டர்வியூ இருக்கு, இன்னும் ஃபேன்ஸ் மீட் இருக்கு. பிப்ரவரி 19 வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் இருக்கு. அந்த ஃபேன்ஸ் மீட்ல என்னென்ன பேச போறாரோ, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபேன்ஸ் மீட்லயும் அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்ல, என்ன வச்சு தான் கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தர்பீஸ். யோ, அவர் உங்களை வச்சு கண்டென்ட் பண்ணல, அவங்க உங்களை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க அங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கானா ஃபேன்ஸ் மீட், திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட், விக்ரமோட ஃபேன்ஸ் மீட், எல்லா ஃபேன்ஸ் மீட்லயும் இப்படிதான் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்லணும். அதுல அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, என்ன வச்சு அங்க கண்டென்ட்டே இருக்கு, அவங்கள மட்டும் போட்டா அவங்களுக்கு வந்து வியூஸ் போவாது, என்ன வச்சு போட்டாதான் அவங்களுக்கு வியூஸ் போகும், அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்பீஸ். யார் என்ன சொன்னாலும் இவர் நிறுத்த மாட்டாரு, இதுக்கு மேல இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல. சிவாஜியே வந்து இறங்கி வந்து சொன்னா கூட அவர் நம்ப மாட்டாரு போல. ரைட்டு விடுங்க, இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இது நம்ம கேட்கும் நம்ம தலையில எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது பாத்தீங்கன்னா போன வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. போன வீடியோ பார்த்திருக்கவங்களுக்கு தெரியும், இது வந்து அதோட கண்டினியூ தான். இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் 2-3 இன்டர்வியூ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்தாலும் உங்களுக்கு நான் தரேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அது என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா, ஸ்டார் மியூசிக். இந்த ஸ்டார் மியூசிக் இந்த வாரம் 15th அன்னைக்கு அவங்க வந்து ஸ்டார் மியூசிக்ல வராங்க. அதுல பாத்தீங்கன்னா யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா, கமருதீன், சபரி, அரோரா, வியானா, வினோத், விக்ரம், சுபிக்ஸ், அவங்க எல்லாமே வராங்க. வந்து சம்பவம் இருக்கு. ப்ரோமோ வீடியோவே வேற லெவல்ல இருந்துச்சு. கார் சம்பவம் தான் ப்ரோமோ வீடியோவா வந்துருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கார் வந்து நிக்குது. அந்த கார் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, என்ன சின்ன காரா இருக்கு, மறுபடியும் கார் டாஸ்கான்னு சொல்லிட்டு கம்முடி அந்த இடத்துல வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லும். மறுபடியும் கார் டாஸ்கான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது யாரையோ சொல்ற மாதிரியே இருக்கே. இருக்கட்டும் இந்த ஃபன்னா இருக்குதான் சொல்லணும். இது பாத்தீங்கன்னா கார் டாஸ்க் அந்த சம்பவம், கார் டாஸ்க் சம்பவத்தை அங்க ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சபரி பண்ணியிருந்தாரு. சபரி பண்ணப்ப ஏதோ ஃபன்னா பண்ணிருக்காரு போறேன்னு நினைச்சா இல்ல, அதாவது இவங்க ஃபன்னா பண்ணிருக்காங்க. ஆனா வெளியில வந்து ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோவே அந்த கார் டாஸ்க் தான் ப்ரோமோ. அதுல வந்து கமருதீன் வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். வேற லெவல்ல அந்த ப்ரோமோ இருந்துச்சு, ஸ்டார்டிங் ப்ரோமோ. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக், இந்த ஸ்டார் மியூசிக்ல போயிட்டு ஃபுல் ஃபன்னா இருந்திருக்கு போல. ஃபுல் ஃபன்னா இருந்திருக்கு ஸ்டார் மியூசிக். இதுல யார் யார் டீம் பாத்தீங்கன்னா, திவ்யா, கமருதீன், விக்ரம் அண்ட் அரோரா ஒரு டீம். அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா கானா, வினோத், சபரி, சுபிக்ஸா, வியானா அவங்க ஒரு டீம். இவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சு ஃபன் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். வேற லெவல்ல ஃபன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா கமருதீன் செம்ம கலாய்ச்சிருக்காங்களா, அப்புறம் எல்லாத்தையும் வச்சு செம்ம கலாய்ச்சிருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்க இருக்கிறது கானாவில் இருக்காங்க, நம்மளுக்கு ஃபேவரட்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க தான் சொல்லணும். சில பேர்த்தோட ஃபேவரட்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் நடந்திருக்குங்க. அந்த ஃபேர்வெல் யார் நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃபேட்மேன் வந்து ஃபேர்வெல் நடத்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா எதுக்கு நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு ஒரு ஃபேர்வெல் நடத்திருக்காங்க தான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா KPY எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே கலந்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர்த்த வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்களா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கமுதீன் அண்ட் பாரு வச்சு அங்க சம்பவம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படி சம்பவம்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமுதீன் அண்ட் பாரு வச்சு ஒருத்தங்க யாரோ 2 பேர் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல கமுதீன் பாரு வச்சு ஓட்டுன்னு ஓட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செம்மையா ஓட்டிருக்காங்க இந்த இடத்துல. கமருதீன் பாரு அதுக்கப்புறம் நிறைய கண்டஸ்டன்ஸ் வச்சு ஓட்டிருக்காங்க. ஆனா மெயினா அதிக நேரம் போனது என்னன்னு பாத்தீங்கன்னா, கமருதீன் பாருவோட தான் அதிக நேரம் போச்சான். அதிக நேரம் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி எல்லா கண்டஸ்டன்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது, என்னென்ன வருதுன்ட்டு. ஓகே, இதான் அந்த ஃபேர்வெல் நடந்துச்சு. அது என்ன உங்களுக்கு நியூஸ் சொல்லல, நியூஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தர்பீஸ் மறுபடியும் தர்பீஸ் டேம் வரான்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்பீஸ் இதுக்கு மேல சும்மா இல்ல, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இந்த ஃபேன்ஸ் மீட்ல என்ன பண்ண போறான்னு தெரியல. பாப்போம் என்னென்ன பண்ணி வைக்கிறது, என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே गाइस, இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனல்ல ரிவ்யூ, ரோல், அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.